இப்போ சின்ன நெல்லிக்காய் வச்சு ஒரு ஊறுகாய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதில் சின்ன நெல்லிக்காயில் நிறையா சத்து இருக்குது. அது எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு நெல்லிக்காய்க்கு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் எடுத்துக்கிட்டேன். 2ம் பொரிஞ்சானா நல்லா வெந்தயம் சேர்ந்து கடுகு பொரியணும். 2 பொரிஞ்சோன்னே எடுத்துகிட்டு ஒரு 10 மிளகாய் போல் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 காஷ்மீரி மிளகாயும் இது கலந்து போட்டிருக்கேன் 10 மிளகாய்க்கு. அதையும் நல்லா வெறும் சட்டியிலே வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கிறேன் பொடிச்சு வைக்கிறதுக்காக. இப்போ கடாயில் பொடிச்சு வச்சுக்கிறதுக்காக அதை போட்டுட்டு ஆறினோன்னே எடுத்து போட்டுக்கிட்டு பொடிச்சுக்கணும். அதுக்குள்ளே நான் கடாயில் இப்போ பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அந்த பெருங்காயத்தையும் கடைசியாக வறுத்து இதில் எடுத்து தான் போட்டு உடைக்க போகிறேன். அதனால் அது இருக்கட்டும். அப்படியே வச்சுட்டு அடுத்ததாக நம்ம பெருங்காயத்தை இது அதில் போட்ட பெருங்காயத்தை எடுத்து இதில் போட்டு நுணுக்கிடுவேன். நான் வீடியோவில் அப்புறமா தான் காமிக்கிறாங்க. இப்போ அடுத்தது பார்ப்போம். பெருங்காயத்தை இது பண்ணிவிட்டு அடுத்தது கடுகு, அது கூட கொஞ்சம் நெல்லிக்காய், அந்த 1 கப்பு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன்னா அதை போட்டுக்கிறேன். அந்த நெல்லிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ அது கூட சேர்ந்து வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட போகிறேன். அது உப்பு போட்டால் தான் அந்த தண்ணி விட்டு நல்லா வதங்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அந்த நெல்லிக்காய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா அந்த உப்பு மஞ்சள் பொடியோடு சேர்ந்து அது வதங்கினோன்னே அந்த பெருங்காயத்தை மட்டும் எடுத்து இந்த மிக்ஸி கப்பில் போட்டுட்டு அதை பொடிச்சு வச்சுக்கிறேன். அந்த கடுகு, வெந்தய பொடி, மிளகாயை பொடிச்சது பெருங்காயத்தோடு சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நெல்லிக்காய் நல்லா வதங்கின பிறகு ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு வந்தோடனே இப்போ நம்ம அந்த நெல்லிக்காயில் அந்த பொடிச்சு வச்ச பொடியை போடுறோம். பொடிச்சு வச்ச பொடியை போட்டு காரம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போடணும். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. காரம் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. அதாவது இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ நான் அது கூட நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்துருச்சு பாருங்கள். சேர்ந்த பிறகு இதில் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். சர்க்கரை போட்டால் தான் அந்த புளிப்பு, இனிப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்ஸ்டன்ட் ஊறுகாய் உடனே செய்கிறது. அவிக்க வேணாம், அப்படியே பச்சையாகவே தாளித்து விட்டுறலாம். உடனேவும் சாப்பிடலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ராவலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். தயிர் சாதத்துக்கு எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பெரிய நெல்லிக்காயில் கூட ஒரு துவர்ப்பு இருக்கும். இதில் அதுவும் இருக்காது. ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து இருக்குது. ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் இதேமாரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, தேங்க்யூ.